எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக அப்படியே என்னுடைய தாய் என்னுடைய பெற்றோர்கள் என்ன, அவருடைய பெற்றோர்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, அந்த பாபுல அந்த வெடிகுண்டுல அவர்கள் செதறி விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய கையில் பெயரிட்டு, இதுதான் என்னுடைய பெயர் முஹம்மத் இஸ்மாயில், முஹம்மது இப்னு இஸ்மாயில் கையில பெயர்ந்து வச்சிருக்காங்க. ஏன்? அதை வச்சு அவருடைய பெற்றோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சு அதை அவங்க அடக்கம் செய்யலாம். அவ்வளவு சோதனை, அவ்வளவு பிரச்சனை. ஆனால் அந்த கஷ்டத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் இல்லை. அவ்வளவு வேதனை இருந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் மறக்காமல் இல்லை. அந்த நேரத்திலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சிறிய சிறிய குழந்தைகள் எவ்வளவு சிக்கலான அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டாலும் சிரித்த முகத்தோடு அவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்கிறார்கள். எத்தனை வீடியோக்களை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிறிது நேரம் நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரலாம், சிறிது நேரம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு இரக்கம் வரலாம். அதை தாண்டி நம்முடைய உலகத்தில் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இவ்வளவு அழுகிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் அல்லாஹ் இவர்களுக்கு ஏன் அல்லாஹ் அதிகமாக ஒரு ரஹ்மத் செய்யவில்லை? ஏன் அல்லாஹ் இவர்களுக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டேங்கிறார்? இவ்வளவு புறப்படுகின்றோமே. நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது இந்த பள்ளிவாசல் நாம் தொழுது இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஸ்டேட்டஸ் போனதுமே தவிர பள்ளிவாசல் தொழுது விட்டு அவர்களுக்காக அரை மணி நேரம் 15 நிமிடம் அவர்களுக்காக துஆ செஞ்சிருக்கிறோமா? எத்தனை முஸ்லிம்கள் இருக்காங்க? நமக்கு தான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நேரம் கிடைக்கவில்லையே, நமக்காக நம்முடைய தொழுகை தொழவில்லையே, எப்படி அவங்களுக்காக நம்ம கேட்க முடியும்? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் நம்மிடம் வரும்? அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்று சொன்னாலே அந்த மனிதனிடத்தில் ஈமான் இருக்குது என்றுதான் அர்த்தம். அப்ப சொல்ல போனால் இந்த பலஸ்தீனுடைய மக்கள் இருக்கிறாங்க, அந்த பலஸ்தீன் இந்த மக்களுடைய ஈமான் இந்த உலக மக்களிடம் அனைவரை விட அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் காட்டுகின்றான். உங்களை விட அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பலமாக இருக்கிறது. நமக்கு சோதனை வரல, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு பக்கம் கவலைப்படும், உங்களுடைய ஈமான் அவ்வளவு இல்லை என்று சொன்னார். ஹதீஸில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலா, மனிதர்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா? அல் அம்பியா, அல்லாஹ்வுடைய தூதர்கள். அதற்கு பிறகு அஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள். அதற்கு படிப்படியாக யாரிடம் எவ்வளவு